கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அருமையான இந்த மாலை வேளையில கூட இந்த வருஷத்துல ஆண்டவர் இந்த மாசத்துல கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசித்து தொடர்ந்து அதிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு பேச போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஆமென். பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். இந்த மாசத்துல அவர் விரும்புகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை முழுவதுமாய் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசத்துக்கு என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மேலும் காணப்படுகிறவைகளில் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த மாசத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். அதி சீக்கிரத்துல நம்முடைய உபத்திரவம்னா மாறப்போகிறது. ஆமென். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆமென். கடந்த நாட்கள்ல கடந்த வருஷத்துல தீயின் தண்ணீரில் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களுக்கு கொண்டு வந்து விட்டு மோச சொல்லுக்கப்போ நம்ம வாழ்க்கையில கூட தீயின் தண்ணீரின் போன்ற சோதனைகள் மத்தியில நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு ஆசீர்வாதமான வருஷத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாட்கள். ஆமென், அல்லேலூயா. அதி சீக்கிரத்துல நமக்கு இந்த உபத்திரவம் எல்லாம் மாறப்போகிறது. அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். உபத்திரவத்தை குறித்து இங்க பவுல் சொல்லுகிறார். அவர் இந்த காரியங்கள்லாம் சொல்லும்போது எங்க இருந்து சொன்னார் அப்படின்னு, சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபங்களை எழுத, நிருபம்னா லெட்டர். ஆமென். ஒவ்வொரு சபைக்கும் அவர் போய் ஸ்தாபித்த அல்லது மற்றவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது ஜெயில இருந்து கொண்டு இந்த காரியங்கள்லாம் எழுதுறாரு. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். அவர் சொல்றாரு, அவர் பட்ட பாடுகள் அநேகம், சிறைச்சாலையில் அவர் அனுபவித்த துன்பங்கள் அநேகம். அவர் சொல்றாரு இந்த லேசான உபத்திரவம். இந்த வசனத்துல 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று லேசான காரியம், இன்னொன்னு கனமான காரியம். ஆமென். சொல்லப்பட்டிருக்கு லேசான உபத்திரவம், இன்னொன்னு கன மகிமை. ஆமென். லேசானது இந்த நாட்கள்ல நாம் படுகிற பாடுகள் கஷ்டங்கள் ஒருவேளை அதிகமா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். ஆனால் இதற்கு ஏற்ற கனத்தையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். எதெல்லாம் அவர் வாழ்க்கையில அவர் லேசா, அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எதை லேசா எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல 11 அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23வது வசனத்துல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அதுல மிச்ச காரியம் அப்போ எல்லாமே வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால 11 அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 11:23, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். பாருங்க, இவர் பட்ட பாடுகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக பவுல் பட்ட பாடுகளை தான் இங்கே
அவர் எழுதியிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்ற காரியங்களை பாருங்களேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருடைய பிரயாசம் அதிகமாக இருந்தது. அதிகமா ஓடி ஓடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல போய் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவர் ஊழியம் செய்தார், சபைகளை ஏற்படுத்தினார். சொல்றார், அதிகமாய் நான் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். இயேசுவின் நிமித்தமாக அவர் பட்ட பாடுகள் அடிகள் கொஞ்சம் நஞ்சமில்லை. ஒரு சமயத்துல எல்லாம் அவரை கல்ல எறிந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே மறுபடியும் அவர் எழுந்து நடந்தார். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா. குறிப்பிட்ட காலங்கள் வரை அவர் கர்த்தருடைய ஊழியத்தை முழு பலத்தோடு செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அவருடைய சரீரத்திலும் நிறைய பலவீனங்கள் இருந்தது, சுகவீனங்கள் இருந்தது. அந்த சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டார். அது 24வது வசனத்துல வாசிக்கிற, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்ட. ஆமென். ஒன்று குறைய 40 அடிகள், 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்ட என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், இயேசுவின் நாமத்து நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். பல முறை அவர் அடிக்கப்பட்டார். அது சொல்லப்பட்டிருக்க. அடுத்து 25ல 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். ஆமென், அல்லேலூயா. 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். 26வது வசனத்துல பாருங்க, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். நம்ம யாராவது இவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் ஏசப்பாவுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா? நம்ம இதுவரைக்கும் இல்லை. ஆமென். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னாரு, இது லேசான உபத்திரவம். ஆமென். அதிசீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட, கடவுள் இருக்கிறாரா, கடவுளுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதான்னு நம்ம கேள்வியெல்லாம் கேட்கிறோம். ஆமென். சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட, சின்ன பலவீனம் வந்தா கூட நம்மளால தாங்க முடியல. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கூட ஆமென் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், அதிசீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாட்களில கூட அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிற லேசான உபத்திரவம் சொல்றோம். அடுத்து அதுக்கு எதிர்ப்பாக என்னது? கனம். அது சொல்லப்படுகிற லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை உண்டாக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குல்ல. வருகிற நாட்கள்ல 4 வாரத்துல இந்த கனம் மகிமை யாராலே வருகிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தையும், இரண்டாவதாக யாருக்கு வருகிறது, இந்த உபத்திரவத்தை நாம சந்தித்தோமானால், நம்ம வாழ்க்கையில துன்பத்தை கஷ்டத்தை அனுபவித்தோமே ஆனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறார். சரி, இந்த கனம் யாராலே வருகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இரண்டாவது காரியம், யாருக்கு இந்த கன மகிமை கிடைக்க போகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மூன்றாவது காரியம், இந்த கன மகிமை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்கிறீங்களா? இந்த கன மகிமை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான்காவது காரியம், பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த கன மகிமை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆமென், அல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இன்னைக்கு அதை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. இந்த அதி சீக்கிரம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த சீக்கிரம் சொல்லப்படுகிற காரியங்கள் நமக்கு சீக்கிரத்துல வரக்கூடிய கிடைக்க போகிற அந்த நன்மைகளை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமா, சீக்கிரத்தில் வரும் நன்மைகளை குறித்து, அதி சீக்கிரத்துல நமக்கு கிடைக்க போகுதுல்ல. ஆமே, அதி சீக்கிரத்துல நமக்கு நன்மை கிடைக்க போகுது, அதி சீக்கிரத்துல உபத்திரவம் நீங்க போகுது. ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம இந்த நாள் கூட தியானிப்போம். சத்துருக்கள் மேல் ஆளுகை முதல் காரியம். உபாகமம் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். முதல் நமக்கு சீக்கிரமாக வரப்போகிற நன்மைகள் ஒன்று சத்துருக்கள் மேல் ஆளுகை. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 9:3 வசனம். தேவனாகிய
கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். முதல் காரியம், சீக்கிரத்துல கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பதாக துரத்த போகிறார். ஆமென். 3வது வசனத்துல அப்படித்தான் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக இன்றைக்கு புறப்பட்டு போகிறார். ஆமென். வேத வசனம் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நிறைய வண்டிகள்லாம் எழுதிப்பாங்க, பார்த்துருக்கோம்ல. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நமக்கு முன்பதாக சென்றால், அந்த தேவன் நமக்கு முன்பதாக சென்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, சீக்கிரமாய் நம்முடைய சத்துருக்களை அவர் துரத்துவார். நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி, கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்து. அவர் கூட இல்ல. ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பதாக போனா நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை நாம் துரத்தி அடிப்போம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை துரத்தி அடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா, சத்துருக்களை துரத்தணும்னா கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும். ஆமென், ஆமென். உபாகம புத்தகத்துல கூட வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியா புறப்பட்டு போவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது.